அதாவது ஒரு சொல்லை சொல்லுகிற பொழுது சொல்லினுடைய பயனும் அதன் பொருளும் அறிந்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதை போன்ற நன்மையும் பயனும் நமக்கு உலகத்தில் வேறு இல்லை. அது ரொம்ப அருமையான குரல்ல 4வது குரல்ல ரொம்ப அதாவது திறனறிந்து சொல்லுக என்று ரொம்ப அருமையா காட்டினார். அதாவது கேட்பவருடைய குணநலன்களை அறிந்து நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டின் நிலையை அறிந்து, ஆமா, அது திறனறிந்து சொல்லுதல், அதற்கு ஏற்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும். அதை காட்டிலும் அவனுக்கு நன்மை தரக்கூடிய அறநெறியும் இல்லைனார். திறனறிந்து சொல்லுக. என்ன திறத்தை அறிய வேண்டும்? கேட்பவருடைய தன்மை, நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டினுடைய நிலை, இந்த ரெண்டையும் அறிந்து அதற்கு ஏற்ற சொல் திறனறிந்து சொல்லுக. அந்த சொல்லை அறனும் பொருளும் அதனினூங்குயில்னர். அதை காட்டிலும் எது? கேட்பவருடைய தன்மையும் செய்யக்கூடிய செயல்பாட்டினுடைய தன்மைகளையும் அறிந்து அதற்கு ஏற்ப பேசக்கூடிய சொல் இருக்கிறதே, அந்த சொல்லை காட்டினும் ஒருவனுக்கு நன்மை தரக்கூடியவைகள் அறமும் இல்லை. ஆமா, அந்த காரியத்தை வெற்றியாக முடித்து தரக்கூடிய பொருள் நெறியும் வேறு இல்லை. அப்ப அறத்தை காட்டிலும் மேலாக இருப்பது இந்த கேட்பவருடைய தன்மையை எண்ணுவதே அறம்தான். அதற்கு மேல எண்ணிய காரியத்தை சரியா முடிக்க வேண்டும் என்பதும் அறம்தான். ஆனாலும் அறனும் பொருளும் அதனினூங்கு இல்லை என்று ரொம்ப அழகாக 4வது குறளிலே ரொம்ப அருமையா காட்டினார். அப்ப அதாவது ஒருவனுடைய குடிப்பிறப்பு, அவனுடைய கல்வி, அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய செல்வம், அவனுடைய உருவம், அவனுடைய பருவம், தகுதி, ஆமா, இதையெல்லாம் அறிந்து சொல்ல வேண்டும். அவற்றால் தமக்கும் அவருக்கும் உளவாய் ஏற்றத்தாழ்வுகள் அறிந்து அந்தந்த மரபால் சொல்ல வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகலையும் இனிமை பயக்கூடியதையும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எண்ணிய காரியத்தை சொல்ல முடியும். எனவே அறனும் பொருளும் என காரணத்தை காரியமாக்கி காட்டினார். என்ன அழகான குரலுங்கிறீங்க. திறனறிந்து சொல்லுக. நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, ஆமா, நீ என்ன பேச்சு பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? தெரிந்துதான் பேசுறியான்னு கேக்குறேன். கிராமத்துல நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? யாரு கூட என்ன பேச்சு பேசுறது? திறனறிந்து சொல்லுக. 5வது குறள், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அரிது. ஆமா, நீ ஒரு சொல் சொல்வாயே ஆனால் பயனும் பொருளும் உடைய சொற்களையே சொல்ல வேண்டும். நீ பேசுவதால் ஒரு பயன் இருக்க வேண்டும், ஒரு பொருள் தெரிய வேண்டும், அதையே சொல்ல வேண்டும். அந்த சொல்லை வெல்லும் வேறோர் சொல் இல்லாதபடி அந்த சொல் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் என்று இந்த குறளில 5வது குறள்ல அழகுபட காட்டுகிறார். ஒருவன் தேர்ந்தெடுத்த சொற்களை கொண்டே பேச வேண்டும். ஒரு இடத்துக்கு போறோம், அங்க பேசுகிற பொழுது எந்த பேச்ச பேசலாம்? இது குடும்பத்துல கூட மனைவி கணவன் இடத்துல எப்படி பேச வேண்டும், கணவி மனைவி இடத்துல எப்படி பேச வேண்டும், பிள்ளைகளிடத்துல பேச வேண்டும். அதனால சொன்னார், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல். நீ பேசியதுக்கு அப்புறம் குறுக்க வேற எதுவும் சொல்ல முடியாதபடி சொல்லணும்.
ஆமா, அது ஞானசம்பந்தருடைய திருவாக்குல நான் எண்ணி பார்ப்பது உண்டு. பாண்டிய நாட்டில சமன் சமயம் மேலோங்கி நின்றது. அப்பொழுது ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் தலையாத்திரை போய் வேதாரண்யம் திருமறைக்காடுல தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கிற பொழுது மதுரையிலிருந்து அழைப்பு வருகிறது. ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளை விட்டுட்டு போக புறப்பட்டார். அப்படி புறப்படுகிற பொழுது நாவுக்கரசு சுவாமி சொன்னார், நான் நீங்கள் அந்த மதுரைக்கு போவதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னா சமணர்கள் மிகப்பெரிய தீவிரவாதிகள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னு எனக்கு அனுபவம் இருக்குது. நான் உங்களை போக அனுமதிக்க மாட்டேன்கிறார். ஆமா, ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், இப்ப அந்த பெரியவர் சொன்ன சொல்லையும் ஏற்றுக்கொள்ளணும். அதே சமயத்தில் அவர் போவதற்கு அனுமதி கொடுப்பதாகவும் ஒரு சொல்லணும். அதை சேக்கிழார் தான் ரொம்ப அருமையா காட்டினார். ஆமா, அதாவது நாம் செய்யக்கூடிய செயலுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு துணையாக இருக்கும் என்கிற வகையில ஒரு அருமையான சொல்லை சேக்கிழார் சொல்லுகிறார். ஆமா, முதல்ல கல்லு கட்டி போட்ட பொழுது ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன் என்று காட்டுகிறார். இங்க சொல்லுகிற பொழுது நான் போய் அங்கே மதுரையிலே இறைவனுடைய கருணைத்தரத்தை தானே பேசுகிறேன், திருநேற்றைத்தானே பேசுகிறேன். எனவே அதில பழுது வராது என்ற அருமையான தொடர். என்னுடைய கட்ட நேரம் அதை சொல்லுகிற பொழுது ஞாபகம் வரவில்லை. நான் உங்களுக்கு அதை மீண்டும் நினைவூட்டி சொல்லுவேன். யாராவது இணைப்பில் இருந்தா அந்த ஞாபகம் இருக்குமான அந்த சொல்லுங்கள். ரொம்ப அருமையான சொல். ஆமா, சேக்கிழார் நமக்கு அருமையா சொல்றார். நான் அங்க போய் என்ன பண்ண போகிறேன், இறைவனுடைய கருணையை தானே சொல்ல போகிறேன். திருச்சிற்றம்பலங்க ஐயா. சொல்லுங்க. பரசுவது பெருமான் புகழ் எனில் பழுதனையா. அருமை, நன்றி அம்மா. பரசுவது பெருமான் புகழ் எனில் பழுதனையாது. இப்ப நான் போய் அங்க என்ன பேச போகிறேன், சிவபெருமானுடைய கருணையை தானே சொல்ல போகிறேன். அதுதான் அச்சொல்லை வெல்லும் சொல். எந்த சொல்? நீங்க இப்ப போக வேண்டாம், நாளும் கோளும் சரியில்லைன்னு சொன்னார் இல்லையா? இப்ப அவர் சொன்னார், பரசுவது பெருமான் கடல் எனில் பழுதனையாது. ஆமா, அந்த முறையில சொல்லுக பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லை சொல்லுக. வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக என்று இந்த 5வது குறள் இருக்கிறதே, அது ரொம்ப அருமையான குறள். அருமையான குறள். அந்த சொல் ரொம்ப சிறப்பா காட்டுகிறார். அப்ப சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல்லின்மை அறிந்து சொல்ல வேண்டும். நாம் சொல்ல கருதிய சொல் பிரிதோர் சொல்லால் வெல்ல வல்லது ஒரு சொல் இல்லாமையை அறிந்து அந்த சொல்லை பின் சொல்லுக. மறுப்பு சொல்ல முடியாதபடி அந்த சொல் நல்லாக இருக்க வேண்டும். பிரிதோர் சொல் மற்றவர்களது மறுதலை சொல். நாம் ஒரு கருத்தை சொல்ல போகிறோம் என்று சொன்னால் அந்த கருத்துக்கு மறுப்பு சொல்ல முடியாத வகையிலே அமைய வேண்டும். அதை சொன்னார். வெல்லும் சொன்னார். வெல்லுதலாவது நாம் பேசக்கூடிய சொல்லக்கூடிய சொற்களிலே குணங்கள் மிகுதியாக இருக்கும். எனவே அது வெல்லை சொல்லுக, வெல்ல சொல்லுக என்று காட்டினார். அது பிரிதோர் சொல் வெல்லும் சொல் என்ற முறையில வெல்ல சொல்லுக, பிரிதோர் சொல் வெல்லும் சொல் என்ற முறையில ஆக்கியது மட்டுமல்லாமல் ஒத்த சொல் சொல்லும் உளவாகாமல் சொல்லுக என்றும் அதை விரித்து கூறுவதற்கு ஏற்ப அந்த சொல்
அமைந்திருக்கிற தரத்தை ரொம்ப அருமையா காட்டுகிறார். ஆமா, இதுல நமக்கு 5வது குறள் ரொம்ப சிறந்த குறளாக நமக்கு காட்டுகிறார். ஒருவன் தேர்ந்தெடுத்த சொற்களை கொண்டே பேச வேண்டும். பிறிதொரு சொல்லை இந்த இடத்தில் பயன்படுத்தி இருந்தால் இது இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமே என தான் சொன்ன சொல்லை வெல்லும்படியாக சிறப்புடைய பிறிதொரு சொல் இல்லை என்பதை அறிந்து அத்தகைய சொற்களையே பயன்படுத்த வேண்டும். நாம் பேசிய பிறகு அடடா, இதுக்கு பதிலா இப்படி ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கலாமே, இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமே என நாம் முதல்ல ஒரு சொல் சொல்றோம் இல்லையா, அந்த சொல் வெல்லும்படியான சிறப்புடைய பிறிதொரு சொல் இல்லை என்கிற முறையில அவை அமைய வேண்டும். அத்தகைய சொற்களையே நாம் வாழ்க்கையில் வழிபாட்டில் பயன்படுத்த வேண்டும். ஆமா, அப்படிதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் பெருமானிடத்துல ரொம்ப அழகாக நமக்கு காட்டி இருக்கிற நிலைப்பாட்டை நமக்கு நாம் பார்க்கிறோம். இனி அடுத்த குறள் 6வது குறள் ரொம்ப அருமையா காட்டி இருக்கிறார். 6வது குறள், வேட்ப தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கொள்னர். வேட்ப தாம் சொல்லினர், பிறர் விரும்பி கேட்கும் வண்ணம் பயனுடையவைகளை பேச வேண்டும். நம்ம வாழ்க்கையில பொய்மையாளரை பாடியே காலம் போயிற்று. வீண் பேச்சு பேசியே காலம் போயிற்று. ஒரு நாளைக்கு நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் பயனுடையதாக செய்த கழித்த நேரம் எது என்று பார்த்தால் ரொம்ப குறைவா இருக்கும். நாம பேசுகிற பேச்சுக்கள்ல பயனுடைய பேச்சாக இருக்கிற நேரம் பார்த்தால் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால் ரொம்ப அருமையா காட்டினார். வேட்ப தாம் சொல்லி பிறர் விரும்பி கேட்கும் வண்ணம் பிறர் சொல் பயன்கோடல், அந்த பயனுடையவைகளை பேசுவதும், பிறர் சொல்ல கேட்டவற்றில் பயன்கோடல், அவர்கள் கூறியதிலே இருந்து எவை நமக்கு நன்மையானது என்று பிறர் கூறுகிற சொல்லிலே இருந்து நன்மையை ஆராய்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வேட்ப தாம் சொல்ல வேண்டும். பிறர் சொல்லக்கூடிய சொற்களில் நமக்கு எது பயனோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யக்கூடியது இருக்குது பாருங்கள். மாட்சியின் மாசற்றார்கோள், அது புகழத்தக்க மிகப்பெரிய செயலாகும் என்று ஆமா மிக அருமையாக அந்த பகுதியில காட்டுகிறார். 6வது குறள் பாருங்க, வேட்ப தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல். அப்ப 2 காட்டுகிறார் 6வது குறள்ல. தான் சொல்வதை பிறர் தொடர்ந்து கேட்க விரும்புமாறு சொல்ல வேண்டும். ஆமா, அவர் மனம் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில மனங்கொள இனிமையாக சொல்ல வேண்டும். யாரேனும் நமக்கு ஒரு அறிவுரை கூறுவார்களே ஆனால் அதில் சொல்லும் சொற்களிலே இருக்கக்கூடிய பயனை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி செய்வதுதான் தமக்குரிய மாட்சிமை பண்புகளில் ஒரு சிறு குற்றம் வாராமல் சொல்லுகிற வாழ்க்கையாக அமையும். மாட்சியின் மாசற்றார்கோள், 6வது குறள் ரொம்ப சிறப்பான குறளுங்க. ஆமா, வேட்ப தாம் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல். ஆமா, பிறருக்கு நாம் சொல்லுகிற பொழுது அவர் பின்னும் கேட்க வேண்டும் என்று விரும்புமாறு சொல் வேண்டும். எனக்கு தெரிந்தது 1 மணி நேர பேச்சு என்று சொன்னால்
அந்த 60 நிமிடத்தையும் பயன்படுத்தாம 55, 57, 58 அந்த நேரம் வந்த உடனே பேச்சு சொற்பொழிவு நிறுத்தி விட வேண்டும். அடடா, அதுக்குள் நேரம் ஆயிடுச்சா, இன்னொரு 5 நிமிஷம் பேசியிருந்தா பரவாயில்லையே என்கிற முறையில வேட்ப ஆமா தாம் சொல்லி, அப்ப பிறருக்கு தாம் சொல்லுகிற பொழுது அவர்கள் மீண்டும் கேட்டவற்றை விரும்புமாறு சொல்ல வேண்டும். அவர் தமக்கு சொல்லுங்கால், அப்படி பிறர் சொல்லுங்கால் நாம சொல்லுகிற பொழுது ஏதேனும் அவர்கள் கருத்து கூறினார்களே ஆனால் பிறர் சொல் அந்த அவர் தமக்கு சொல்லுகிற பொழுது அந்த சொல்லின் பயனை கொண்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாட்சியின் மாசற்றார் கொள்னார். அது செயல் செய்யக்கூடியவர்களது குற்றம் நீங்கிய ஒரு மன உறுதி. கோள் என்பது கொள்கை, மன உறுதி என்று காட்டுகிறார். அப்ப நாம் பேசுகிற பொழுது வேட்ப நாம் சொல்ல வேண்டும். பிறர் மற்றவர்கள் நமக்கு ஏதேனும் சொன்னாலும் கூட அதை இகழ்தலை எல்லாம் விட்டுவிட்டு அதன் பயனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே பிறருடைய சொற்களுக்குள் குற்றம் உண்டாயிருந்தாலும் கூட அவற்றை நோக்கி நாம் இகழக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் தன்னில் வல்லாரை இகழ்தல் வல்லுனருக்கு தகுதியன்மை. ஆமா, வல்லுனருக்கு எது தகுதி? வல்லாரை இகழ்தல். அதனால் பிறர் சொல்லின் பயன் கோடல். அத ரொம்ப அருமையா காட்டினார்கள். பழமொழியில கேட்பாரை நாடி கிளக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்து உரைப்பர் வித்தகர் என்று பழமொழி என்கிற நூல்ல ஒரு தொடர். கேட்பாரை நாடி கிளக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்து உரைப்பார் வித்தகர். அவர்தான் நல்ல சதுரப்பாடுடையவர், அறிவுடையவர். அதனால் வேட்ப தாம் சொல்ல வேண்டும். பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் என்று 6வது குறள். யாரேனும் பிறர் சொற்களை சொல்லுகிற பொழுது குற்றம் இருக்குமேயானால் அவற்றை வேகமாக இகழ்ந்தும் பார்க்கக்கூடாது. அப்படி இகழுதல், நல்ல வல்லாரை இகழ்தல் வல்லுனருக்கு தகுதி இல்லாதது, வல்லுனருக்கு தகுதி இல்லை என்று நமக்கு இதில் காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இன்றைய நாளில் சொல்வன்மை என்ற அதிகாரத்திலே 6 குறளை சிந்திக்க எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு அருள் செய்திருக்கிறது. எஞ்சியவை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவா